கிறிஸ்துவுக்குள் என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாட்களில் வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அது என்ன முக்கியமான செய்தி என்று. உலகில் நடக்கும் யுத்தங்கள், அதை குறித்த தன்மைகள், இதுதானே எமக்கு முக்கியமாக இருக்கின்றன என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்ட நாம், தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்த வாக்கை நாம் பார்த்து வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். அதற்கு முதல் வசனமாக 19 பாருங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எதை குறிப்பிடுகிறது? ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் எப்படி இருந்தாலும் சரி, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையை நடப்பதற்கு சரீரம் சாதகமாய் இல்லாவிட்டாலும் சரி, சூழ்நிலை சாதகமாய் இல்லாவிட்டாலும் சரி, அவர் நம்பினது தேவனுடைய வார்த்தையை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவர் எண்ணியதெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை. இன்று எமக்கு தேவன் தந்துட்டு சென்ற ஒரு வாக்கு தத்தம், நான் மறுபடியும் மீண்டும் வருவேன். அவர் நம்மை அழைத்து செல்ல வர இருக்கிறார். அதற்கு முன்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் தேவன் உங்களை கொண்டு என்ன செய்வேன் என்று சொல்லி வார்த்தைகளை தந்திருக்கிறார். இன்றைய உலகில் அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்காதபடிக்கு, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையை நோக்கி பார்க்காதபடிக்கு, உலகத்தில் அநேக சத்தங்கள் என்று எம்மை சூழ்ந்து நெருக்கி நாம் தேவனை நோக்கி பார்க்காமல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைக்காமல், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படாமல், என்னையும் உங்களையும் கொண்டு தேவன் செய்ய இருக்கின்ற காரியங்களை செய்யாமல் நம்முடைய நேரங்களை அவன் திருடி கொண்டிருக்கிறான். எங்களுடைய சிந்தனைகளை அவன் சிறைப்பிடித்து கொண்டிருக்கிறான். அநேக வேதனைகளையும் துட்செய்திகளையும் எங்கள் செவிகள் கேட்க வைத்து, கண்கள் பார்க்க வைத்து, எங்களை ஒரு மன அழுத்தத்துக்குள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் பாவிக்கின்ற சமூக வலைத்தளங்கள், இவற்றில் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய சரீரத்தில் என்ன நடந்தாலும் சரி, அது மரித்து போய்விட்டதா? அதாவது தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு என் சரீரம் அதுக்கு தகுதியா இல்லை என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லை. அவர் தேவனை பார்த்து முறுமுறுக்கவில்லை. அவர் மனம் சோர்ந்து போய் இருக்கவில்லை. நானும் நீங்களும் இன்று உலகில் நடக்கிற யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும், அதனால் வரப்போகிற பஞ்சங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் நினைத்து நினைத்து யோசித்து எங்களுடைய சிந்தனைகளை அதற்குள்ளே விட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நேரங்களை அதற்கு செலவழித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, என்னையும் உங்களையும் போஷிக்க நம் தேவன் இருக்கிறார். அவர் ஆகாயத்து பறவைகளுக்கு போஷிக்கிறவர் தன் பிள்ளையை மறந்துடுவாரோ? இன்றைய இந்த வலைத்தளங்கள் உங்களுடைய நேரத்தை திருடுகின்றது. இந்த நேரங்களை வீணடிக்காமல் காத்து கொண்டு உங்கள் இருதயங்களை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திருப்புங்கள். உங்கள் இருதயத்தை சிறைப்பிடிக்கும்படியாக சத்துரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று. நீதிமொழிகள் 4:23 தேவையற்ற பதிவுகள் மற்றும் கருத்துக்களிலிருந்து உங்கள் மனதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. சோசியல் மீடியாக்களில் வருகின்ற செய்திகள் அத்தனையும் உண்மை என்ற அல்ல சகோதரர்களே. ஒவ்வொரு தேசங்களில் நடக்கும் காரியங்களை
சோசியல் மீடியாவில் இருக்கிறவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் எவ்வண்ணமாக தாங்கள் ஹெடிங் போட்டால், விளம்பரப்படுத்த அந்த படங்களை போட்டால், நீங்கள் அதில் கவர்ந்து கொண்டு அதில் வந்து உங்கள் நேரத்தை செலவழிப்பீர்கள் என்று அவங்கள் கருதி அவர்கள் செய்கிற தந்திரம் பொய்யான வதந்திகளை போட்டு இன்றைக்கு ஏஐ மூலம் அநேக நடக்காத காரியங்களை நடந்ததாக காண்பித்து உங்கள் நேரத்தை சத்துருவானவன் திருடி கொண்டிருக்கிறான். அதற்காக சில மனிதர்களை வைத்திருந்து அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால் நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை இழக்கிறீர்கள். தேவன் உங்கள் மேல் வைத்திருந்த பெரிய நோக்கத்தை இழக்கிறீர்கள். நீங்கள் தேவன் உங்களுக்காக குறித்திருக்கிற நன்மைகளை இழக்கிறீர்கள். ஆனால் அந்த தவறான செய்தியை போடுகிறவர்கள் பணத்துக்கு மேல் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலம் கிறிஸ்தவர்கள் எச்சரிப்போடு இருக்க வேண்டிய காலம். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அநேக காரியங்கள் பரப்புகிறார்கள். ஆனால் அங்கு இருக்கிற ஊழியர்கள் நமக்கு தருகிற செய்திகள் சோசியல் மீடியாவில் வருகின்ற செய்திகளுக்கு மிகவும் புறம்பானது. சோசியல் மீடியாக்கள் எந்த இடத்துல அழிவு ஏற்பட்டதுன்னு சொன்னார்களோ அந்த இடத்துல போய் அவங்க வீடியோவில் எங்களுக்கு காண்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த காரியமும் நடந்ததுக்கு அடையாளம் இல்லை. எனவே தயவு செய்து என் சகோதரனை சகோதரியை விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நேரத்தை சத்ருவானவன் திருடி கொண்டிருக்கிறான். உங்களுடைய அந்த நோக்கத்தை தேவனையை நோக்கி பார்த்து படகிலிருந்து இறங்கிய பேதுரு தண்ணீர் மீது நடந்தான். ஆனால் அவனுடைய பார்வை தேவனை விட்டு திரும்ப 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 இயேசுவை விட்டு அவன் தண்ணீருக்குள் மூழ்கினான். என்று உங்களுக்கு தெரியாது, சத்துரு அவன் வஞ்சனை செய்து உங்களுடைய சிந்தனைகளை திருப்பிக் கொண்டிருக்கிறான். தேவப்பிள்ளையே, இவையெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கு. ஆனாலும் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது வாக்கு தந்த தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வருகைக்காக ஆயத்தமாயிருப்பது, அவருடைய வருகைக்காக அவரை நோக்கி காத்திருப்பது, எங்களை தயார்படுத்துவது, எங்களோடு சேர்ந்திருக்கிற எங்கள் சகோதரர்களை, உறவுகளை, நண்பர்களை, சொந்தங்களை நாம் தயார்படுத்துவது. எனவே இந்த நாட்கள் உங்களை விழிப்போடு இருக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8 படி இணையதளம் வழியாக வரும் சோதனைகளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். எதிராளியாகிய இந்த பிசாசானவன் உங்களை விழுங்கும்படியாக இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்து உங்களுடைய சிந்தனைகளை திசை திருப்பி கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, விழிப்போடு இருங்கள், கவனத்தோடு இருங்கள். இந்த காலம் துட்செய்திகளை கேட்டு அடுத்தது என்னென்று சொல்லி பயப்படுகிற காலம் அல்ல. இந்த காலத்தில் எல்லோரும் பயத்தோடு நடுங்கி இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஏசாயாவில், இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடும், அப்பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் மீது உதிக்கும் என்று சொல்லி. எனவே அதை விசுவாசித்த பிள்ளைகளாய் அவருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும்படியாக அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த காலத்தில் தேவனுக்காக நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டிய காலம். சத்துருவானவன் உங்கள் சிந்தனைகளை திருப்பி வழி மாறி சென்று தேவையில்லாத உலக கவலைகளுக்குள் உங்களை மூழ்க வைக்கிறான். பெட்ரோல் இல்லையே, அந்த பொருட்கள் இல்லையே, இந்த பொருட்கள் இல்லையே என்று சொல்லி உங்களை குறித்து, அதாவது நீங்கள் பேச வேண்டிய வார்த்தையை பேசாமல் தேவையில்லாத காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி சத்துரு சதித்திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். தேவப்பிள்ளையே, இருள் பூமியை மூடட்டும், காரிருள் ஜனங்களை மூடட்டும், ஆனால் உங்கள் மீது கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். அந்த மகிமையை யார் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அதற்காக நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16 சொல்லப்படுகிறது. சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து தேவனுக்காக பயன்பட ஜெபத்தில் காத்திருங்கள். அன்று சீடர்கள் பயந்து நடுங்கி காத்திருந்த போது அங்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி
வல்லமையோடு செயல்பட்டார்கள். அதே காரியம் இந்த காலங்களில் நடக்க இருக்கின்றது. தேவன் தனக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை எடுத்து விளைந்திருக்கிற கதிர்களை வெட்டும்படியாக, ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக பயன்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். எனவே தேவ பிள்ளையே, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் இழந்து தேவனுடைய நியாய தீர்ப்பில் நிற்கும் போது, உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மைகளை பார்க்கும்போது, இதெல்லாம் நான் விட்டு விட்டேனே என்று சொல்லி கவலைப்படுகிறதுக்கு அல்ல. உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ என்னுடைய சந்தோஷத்துக்கு நீயும் வா என்று சொல்லி அழைக்கத்தக்கதாக பவுல் சொன்னதை போல, எனக்கு குறித்ததை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி, அவர் எனக்காக நியமித்ததெல்லாம் நான் செய்து முடித்து அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மகனாக மகளாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எனவே உங்கள் நேரங்களை வீணடிக்காதீர்கள். வஞ்சகமாய் நடக்காதவற்றை நடந்ததை போல சித்தரிக்கின்ற இந்த சோசியல் மீடியாக்களில் நீங்கள் அகப்படாதீர்கள். விழிப்போடு இருங்கள், கவனமாய் இருங்கள். எல்லோரும் கோலியாத்துக்கு முன்பாக பயந்து கொண்டு நின்றபோது தேவன் தாவீதை அனுப்புகிறார். அந்த சூழ்நிலையில் தாவீது நிதானமாய் கவனமாய் தேவனையே நோக்கி பார்த்து, தேவனையே அந்த இடத்தில் பேசி, தனக்கு குறித்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் சத்துருவை முறியடித்து அவனுக்கு குறித்த காரியத்தை அவன் செய்து முடித்தார். அதே போன்று அநேக கோலியாத்துக்கு ஆவிகளை நீங்கள் முறியடிக்க வேண்டியிருக்கிறது. எனவே சோர்ந்து போகாமல் தேவையில்லாத உலக காரியங்களுக்குள் போய் உலகத்தில் காணப்படுகிற யுத்தங்கள், யுத்த செய்திகளை கேட்டு பயந்து நடுங்கி கூனி குறுகாமல், மனங்களை தளரவிடாமல், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரை நோக்கி பார்த்து அவருக்காக இன்னும் உற்சாகத்தோடு செயல்படுங்கள். இன்னும் அவரிடத்தில் ஜெபம் செய்யுங்கள். தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எனக்காக உங்களுக்காக தேவன் நியமித்த, எங்களை கொண்டு செய்யணும் என்று தேவன் நியமித்த அந்த காரியங்களை செய்து முடிக்க விழிப்போடு கவனத்தோடு நாம் இருப்போம். எனவே இந்த செய்தி சாதாரணமான செய்தியாக எடுத்து விடாமல் விழிப்போடு இருங்கள், கவனத்தோடு இருங்கள். சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். அவனுடைய பிடியில் அகப்படாதபடிக்கு விழிப்போடு இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.